ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டே வரோம். ஃப்ராக்ஷன், டெசிமல், ஃபேக்டர்ஸ், பிளேஸ் வேல்யூ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன? மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்து. லென்த் அப்படிங்கிறதுல என்னென்ன யூனிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்கலாம். சென்டிமீட்டர், மீட்டர் இது எல்லாமே நம்ம லென்த்துக்கு கீழே கொடுக்கக்கூடியது. கிலோமீட்டர் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். மீட்டர் அப்படிங்கிறது நம்ம பிக்கர் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இது எல்லாமே ஒரு ஸ்மால் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 0, 1, 2 இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் அந்த 0க்கு 1க்கு இடையில சின்ன சின்னதாக ஒரு 10 டாட்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடு இருக்கும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எத்தனை இருக்குது? 0க்கு 1க்கு இடையில மொத்தம் ஒரு 10 லைன்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது? 10 மில்லிமீட்டர் இருக்குது. இதிலேருந்து இதில் இதுக்கு இடப்பட்ட இதில் மொத்தம் 10 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ 1 மில்லிமீட்டர் அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர். எந்த இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், எந்த இதுக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தா போதும். லென்த்துக்கு கீழே வரக்கூடியது மீட்டர்ஸ், கிலோமீட்டர் இது எல்லாமே நம்மளுக்கு லென்த்துக்கு கீழே வரும். இதில் நான் ஒரு சில கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் நம்ம ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது நம்மளுக்கு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1000 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது தான் நம்ம 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து நம்ம இந்த மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 1/100 மீட்டர். 1 மில்லிமீட்டர்னா 1/1000 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். மாஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வெயிட். அதை தான் நம்ம இதில் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இதுக்கு கீழே என்னென்ன யூனிட்ஸ் வரும் அப்படின்னா கிலோகிராம், கிராம் இது எல்லாமே நம்மளுக்கு மாஸ் வெயிட் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்மளுக்கு வரும். இப்போ கடையில் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை இந்த கிராம் இதில் தான் நம்மளுக்கு மெஷர் பண்ணி தருவாங்க. இதை தான் நம்ம சொல்லுவோம். அதே இது லென்த் அப்படிங்கிறது நம்ம ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் கணக்கில் தான் நம்மளுக்கு அளந்து தருவாங்க துணிமணிகள்லாம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை கிலோகிராம் இருக்குது, எத்தனை கிலோ இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணுறது தான் இது. தௌசண்ட் கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம். 1 கிராம் அப்படின்னா 1000 மில்லிகிராம். அதாவது 1 கிலோகிராம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 கிராம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு 1 கிலோகிராமாக வரும். 1 கிராம் அப்படின்னா 1/1000 கிலோகிராம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 மில்லிகிராம். 1 மில்லிகிராம்னா 1/1000 கிராம். அடுத்தது கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படிங்கிறது லிட்டர். இதை தான் நம்ம கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பெட்ரோல், டீசல், மில்க் இது எல்லாமே நம்மளுக்கு லிட்டர் கணக்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் என்ன? கெப்பாசிட்டி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு இதெல்லாம் வரும். 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லிலிட்டர். 1000 மில்லிலிட்டர் சேர்ந்தது தான் நம்மளுக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 ml அப்படிங்கிறது 1/1000 லிட்டர். இதில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குமே என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து யூனிட்ஸ் ஆஃப் லென்த். லென்த்தோட யூனிட்ல அதோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். இதை தான் நம்ம வந்து இந்த லென்த்துக்கு பேசிக் யூனிட் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து மீட்டர் கணக்கில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து 1000 மீட்டர் சேர்ந்தது நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டர். அதுக்கடுத்தது ஹெக்டோமீட்டர். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இதை தான் நம்ம இந்த இதில் பார்த்தோம். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இதை தான் பார்த்தோம். இதை தவிர்த்து ஒரு சில யூனிட்ஸை தான் நம்ம அந்த டேபிளில் பார்க்க போகிறோம். இது தவிர்த்து என்னதெல்லாம் வரும் அப்படின்னா ஹெக்டோமீட்டர். இதை வந்து HM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 100 மீட்டர் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஹெக்டோமீட்டர். அடுத்தது டெக்காமீட்டர். இதை வந்து DAM அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவோம். 10 மீட்டர் சேர்ந்தது 1 DAM. அடுத்தது டெசிமீட்டர். இந்த 3 தான் நம்ம இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடியது. ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், டெசிமீட்டர். மற்றபடி நம்மளுக்கு இந்த கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பார்க்கக்கூடியது தான். இது வந்து கொஞ்சம் புதுசாக கொடுத்துருப்பாங்க. டெசிமீட்டர் அப்படிங்கிறது வந்து DM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது டெக்காமீட்டரை DAM அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். டெசிமீட்டரை DM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். சென்டிமீட்டர் CM, மில்லிமீட்டர் அப்படிங்கிறது mmல. 1/10 ஆஃப் a மீட்டர், 1/100. இப்போ கொடுத்துருக்கிற மீட்டரை நம்மளுக்கு டெசிமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அது கூட 1/10ஆல் நம்ம வந்து என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற மீட்டரை டிவைட் பண்ணணும். சென்டிமீட்டராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 1000 மில்லிமீட்டர்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். இது நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் புரியும். அடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் வெயிட். இதே மாதிரி தான் கிலோகிராம், ஹெக்டோகிராம், டெக்காகிராம், கிராம். ஹெக்டோகிராமை HG அப்படின்னு சொல்லுவோம். டெக்காகிராமை DAG, கிராம் அப்படிங்கிறது G அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது டெசிகிராம் அப்படிங்கிறது வந்து DG, சென்டிகிராம் அப்படிங்கிறது வந்து CG, மில்லிகிராம் MG. 1000 கிராம்ஸ் சேர்ந்தது தான் நம்மளுக்கு 1 கிராம். 100 கிராம் சேர்ந்தது 1 ஹெக்டோகிராம். 10 கிராம் சேர்ந்தது நம்மளுக்கு 1 டெக்காகிராம். இதோட பேசிக் யூனிட் வந்து நம்மளுக்கு கிராம். எப்படி நம்மளுக்கு லென்த்துக்கு வந்து மீட்டர் அப்படிங்கிறது பேசிக் யூனிட்டாக இருக்கும், அதே மாதிரி வெயிட்டுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக் யூனிட்டாக இருக்கக்கூடியது வந்து கிராம் தான் இருக்கும். இந்த ஒரு டேபிள் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்மளுக்கு என்னென்ன சம்ஸ் கொடுத்தாலும் அது பார்த்துடலாம். அடுத்தது எந்தெந்த இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், எந்தெந்த இதுக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 1000, 100, 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்கு, 1/10, 1/100, 1/1000 கொடுத்துருக்கு. எதுக்காக இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிக்கர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை எதுக்காக பண்ணணும், பிக்கர் டு ஸ்மாலர். அதாவது நம்மளுக்கு கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் கொடுத்துட்டு அதை வந்து டெசிமீட்டர், சென்டிமீட்டராக மாற்றுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை வந்து பண்ணணும். அதே இது டிவைடு எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்மாலர் யூனிட்டில் கொடுத்துட்டு பிக்கர் யூனிட்டுக்கு நம்மளுக்கு மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸ்மாலர் டு பிக்கர் இப்படி நம்மளுக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதாவது மில்லிமீட்டரில் கொடுத்துட்டு எனக்கு வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்க, இல்லைனா சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு ஹெக்டோமீட்டராக கன்வெர்ட் பண்ணு. இந்த மாதிரி பிக்கர் யூனிட்டில் ஸ்மாலர் யூனிட்டில் கொடுத்துட்டு பிக்கர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். பிக்கர் டு ஸ்மாலர்னா மல்டிப்ளை பண்ணணும், ஸ்மாலர் டு பிக்கர்னா டிவைட் பண்ணணும். இதில் அந்த யூனிட்ஸை வந்து வரிசைக்கே கொடுத்துருக்காங்க. கிலோ, ஹெக்டோ, டெக்கா, பேசிக்னா நம்மளுக்கு மீட்டர்னா மீட்டர், இல்லைனா கிராம்னா கிராமு, இல்லைனா கெப்பாசிட்டின்னு வரையில லிட்டர் வந்து பேசிக் யூனிட்ல வரும். அடுத்தது டெசி, சென்டி, மில்லி. இதில் வந்து கொடுத்துருக்குறோம். கிலோமீட்டர் டு மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது பிக்கர் டு மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலராக பண்ணல நம்மளுக்கு 1000. ஏன் அப்படின்னா இதில் ஒரு 10 × 10 × 10 அப்போ 3 யூனிட்டை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து மீட்டர் வருது. அப்போ மல்டிப்ளை பை 1000. அடுத்தது மீட்டர் டு சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பை 100. மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கு இடையில டெசிமீட்டர் இருக்குது. அப்போ மீட்டர் டு சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்,
இன்ட்டு 10 இன்ட்டு 10 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 100ஆல் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் 10ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். திரும்ப இப்படி நம்ம மில்லிமீட்டர்ல இருந்து ரிவர்ஸ்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்மாலர் டு பிக்கர்ல கன்வெர்ட் பண்ணிடல. 10ஆல் இதை வந்து டிவைட் பண்ணணும். சென்டிமீட்டர் டு மீட்டர் வரையில 100ஆல் டிவைட் பண்ணணும். மீட்டர் டு கிலோமீட்டர் வரையில 1000ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதில் வெயிட்டுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பிக்கர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட். இப்போ 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதில் என்ன போட்டிருக்குது, கிலோமீட்டர் டு மீட்டர் மல்டிப்ளை பை 1000. அப்போ 2 × 1000 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2000 மீட்டர். அடுத்தது மீட்டராக கொடுத்துட்டு சென்டிமீட்டராக இதில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். 5 × 100 கொடுத்துருக்குற மீட்டரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். 500 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 3 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு நம்மளுக்கு மில்லிமீட்டராக கேட்டிருக்காங்க. 3 × 10 30 மில்லிமீட்டர். அடுத்தது ஸ்மாலர் யூனிட் டு பிக்கர் யூனிட் என்ன செய்யணும், நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 5000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5000 டிவைடட் பை 1000. இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும். 5 கிலோமீட்டர். அடுத்தது 300 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 மீட்டர். இதை என்ன செய்யணும், 300 பை கொடுத்துருக்கிற சென்டிமீட்டரை 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, 3 மீட்டர். அடுத்தது 20 மில்லிமீட்டரை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ பிக்கர் டு ஸ்மாலர்னா மல்டிப்ளை, பிக் டு ஸ்மால் மல்டிப்ளை, ஸ்மால் டு பிக் டிவைட். இந்த ஒரு மெத்தடை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதில் ஒரு ஸ்மாலர் யூனிட்ல இருந்து பிக்கர் யூனிட்டா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சம்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, கன்வெர்ட் 356 மில்லிமீட்டர். அதாவது 356 மில்லிமீட்டரை நம்ம சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணணும், மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணணும், டெக்கா மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறத நம்ம இதில் பார்த்துடலாம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறத நம்ம இதில் பார்த்துடலாம். மில்லிமீட்டர் கொடுத்துருக்கிற மில்லிமீட்டரை நம்ம என்ன செய்யணும், சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ நம்ம அந்த டேபிளில் வச்சு பார்க்கலாம். மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை நம்மளுக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், 10ஆல் கொடுத்துருக்கிற நம்பரை டிவைட் பண்ணணும். 356 இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டராக கொடுத்துட்டு சென்டிமீட்டராக நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ 356 டிவைடட் பை 10. ஒரு 0 வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே இருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். 35.6 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த மில்லிமீட்டரை நம்ம மீட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். மில்லிமீட்டரை மீட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், 1000ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 356 டிவைடட் பை 1000. 1000ஆல் டிவைட் பண்ணிடலாம். இதில் கீழே 3 0 இருக்குது. அப்போது இந்த சைட்லேருந்து இங்கிட்டு நம்ம 3 நம்பர் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். 356 அப்போ 0.356 மீட்டர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது டெக்கா மீட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மில்லி மீட்டரா கொடுத்துருக்கிறத டெக்கா மீட்டரா. டெக்கா மீட்டர் அப்படின்னா DAM. 356 டிவைடட் பை 10,000 நம்மளுக்கு வந்து வரும். எப்படி நம்ம இதை 10,000 சொல்கிறோம் அப்படின்னா, இதில் மில்லிமீட்டர் இருக்குது, டெக்கா மீட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நடுவில் எத்தனை 0 இருக்குது, 4 0 இருக்குது. அப்போ இது 4 0 போட்டு நம்ம கண்டுபிடிக்கல எத்தனை வரும், 10,000ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மேலே என்ன செய்யணும், 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நம்பர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிடணும்.
0.0356 டெக்காமீட்டர். டெக்காமீட்டர்னா DAM, டெசிமீட்டர் அப்படின்னா DM. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்குறேன். சென்டிகிராமா கொடுத்துருக்கிறத நம்ம டெசிகிராமா, டெக்காகிராமா, ஹெக்டோகிராமா நம்ம வந்து மாற்றணும். இதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மை. இதுவுமே நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா சென்டிகிராம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்மாலர் யூனிட், டெசிகிராம், டெக்காகிராம், ஹெக்டோகிராம் அப்படிங்கிறது வந்து பிகர் யூனிட். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.